பொண்ணா புரியாது சொல்லி அடங்காது டைலாக்லாம் அடிக்கிற அளவுக்கு பெஸ்ட்டாக இவன் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பயங்கரமாக அவனை செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு உங்களுக்கு காமிக்க தான் இங்கே வந்திருக்கேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 24 hours உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்ஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாண்ட்விட்ஜ், லைக் வந்து பீஸாஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இது ஒரு ரிட்டர்ன் ஸ்பாட். நாங்கள் அப்படியே இந்த டி நகர் பக்கமாக சுற்றிட்டு இருந்தோம். நாங்கள் இருக்கிற இடம் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க தி சாண்ட்விச் ஷாப்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே 24 hours வந்து உங்களுக்கு வந்து சாண்ட்விட்ஜ், ஃப்ரைஸ் எல்லாமே கிடைக்கும். நான் ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த கடையில் வந்து சாப்பிட்ருக்கேன். சரி, அகைன் உங்களுக்காக ஒரு லென்த்தி கண்டென்ட் போட்டு இந்த கடையை வந்து காமிக்கலாம் தான் சொல்லி இங்கே வந்திருக்கோம். ஒரு விஷயம் நான் கரெக்டாக சொல்ல விரும்புகிறேன், நைட் ஃபுட்டு இது ப்ரொமோஷன் கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்து சாப்பிட்டு நல்லா இருந்தது, இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. உங்களுக்கு விருப்பன்றவங்க வந்து சாப்பிடுங்க, யாரும் ஃபோர்ஸ்ஃபுல் கிடையாது. இப்போது வாங்க உள்ளே போய் சாண்ட்விச் சாப்பிட. சாண்ட்விச் எப்படின்னு பார்க்கலாம். Under the stars up in the sky, directions hard to find. Under the stars up in the sky. ஸோ மக்களே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துட்டோம். இங்கே சிட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வரைக்கும் உட்கார மாதிரி இருக்குது. ஸோ நைட்டில் என் கண்ணு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி இங்கே வந்து நைட்டு ஒரு காம்போ கூட கொடுக்குறாங்க. ஆக்சுவலி 169 rupees காம்போவும் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காம்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இவன் இருக்கான் பாருங்கள், இவன் தான் எங்கள் ஸ்பெஷலு. நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், அதுவும் சொல்கிறேன். ஸோ இந்த காம்போவில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, சாக்லேட் கேக் வரும், ஒரு இந்த மாதிரி மொஜிட்டோ வரும், அண்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸா சீஸ் சாண்ட்விச் அது ஒன்று வாங்கியிருக்கோம். இது மூணுமே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன், ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதில் பிளாக் ஃபாரஸ்ட்டில் உள்ளே என்ன போட்டிருப்பாங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து சாக்லேட் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படியே இதை வந்து சுட சுட அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தரமாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுவோமா? பார்த்தீங்களா ஒழுகுது பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே வார்மாக இருக்குது, சூடாக கிடையாது, வார்மாக இருக்குது. இதில் டீசெண்டாக சாப்பிடணும்னு நினச்சினா சாப்பிடவே முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு அன்டீசெண்டாக தான் சாப்பிட முடியும். ஏன்னா வந்து இங்கே கடிச்சா அந்த பக்கம் போகலாம், அந்த அளவுக்கு இது. ஆனால் டேஸ்ட்டு சொல்கிறீங்களா வேற மாதிரி தரமாக இருக்குது. இந்த சாக்லேட்லாம் வந்து அதை ரப்பிட்டு இதெல்லாம் இந்த சாக்லேட்னால் வந்து நமக்கு பிடிக்கும், அதனால் இது சூப்பரு. தொடச்சிப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பீஸா சீஸ் சாண்ட்விச் அது ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான ஸ்டஃப்ஸு, கார்னு, கேப்சிகம், வெங்காயம், அப்புறம் நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க. ஸோ பசிக்குது எனக்கு, அதை அப்படியே சாப்பிட்றேன். ஏன்னா வந்து டின்னர் வந்து நாங்கள் சாப்பிடாம அப்படியே வந்துட்டோம் இங்கே, நானும் மதியமே. சாஸ் வந்து பக்காவான சாஸ் கேஸ். இதுக்குள்ளே ஒரு வந்து அந்த ஆரஞ்ச் சாஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அண்ட் கார்ன் வந்து சூப்பராக அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்குது கார்ன் இதில், அதனால் இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. இது மொத்தமாக 169 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அதுக்குள்ளே வந்து இந்த மொஜிட்டோ, இதுக்கு வந்து ஆரஞ்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து லைனாக ஒரு 3 இருக்குது, ரேர் காம்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, அன்காமன் காம்போ, ரேர் காம்போ. நான் வந்து இந்த வெஜ் பிஸா சாண்ட்விட்ஜு ஏதாவது கிரேப் வரும், பட் வந்து நான் மொஜிட்டோ வாங்கிட்டேன். ஸோ மொஜிட்டோவும் நான் பிடிச்சிருவோம், நான் ரொம்ப தாக எடுக்குது ஆக்சுவலிங்க. தரம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபாய்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பயங்கரமாக அவங்க செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்பெஷல் ப்ரைஸ் டாமினேட்டர். ஆக்சுவலி இவங்களோட ஸ்பெஷல் ப்ரைஸு. ஸோ இவன் அப்படியே எடுப்போம் பாருங்கள். ஓகே, ரைட், பெரிய பெரிய சாஸ்லாம் போட்டிருக்காங்க. ரைட்டாக ஆறிட்டாங்க, ஏன்னா நாங்கள் வந்து ஷூட்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறோம்ல, அதெல்லாம் ஆறிட்டாங்கல்ல. ஆனால் அவங்களுக்கு ப்ரைஸ் பிடிக்கணும், இந்த ப்ரைஸ் சாப்பிட்லாம், தரோம் அந்தலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ குவான்டிட்டி தான் மேட்ருங்க. இவ்வளோ குவான்டிட்டி 90 rupees பிரமாதம். இதுக்கடுத்து லார்ஜ்னு ஒன்று இருக்குது, அதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 130 தான். இதோட கொஞ்சம் பெருசாக ஆகும், பட் இது வந்து ரோம். அதுவும் இல்லாமல் ரைட்டாக வார்மாக தான் இருக்குது. நான் சுட சாப்பிட்னா எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அது சூப்பராக இருந்துருவா நம்ம நேரம். இதில் காம்போ எவ்வளோ ப்ரைஸு? இதோட ப்ரைஸ் என்ன? 130 கேஸ். இதோட ப்ரைஸ் 130 கேஸ். இப்போ நெக்ஸ்ட் ஏன்னா இவனை தான் செய்ய போகிறோம், அதனால் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே வந்து பேட்டி, அப்புறம் வந்து லீச்சஸ் வச்சுருக்காங்க. இதில் எத்தனை பேட்டி வச்சுருக்காங்கன்னா 1 2 அங்கே பாருங்கள். அடடா பார்க்க பயங்கரமாக இருக்க பாருங்கள். இவனை கலைச்சோன்னு வச்சுங்களேன் சாப்பிடவே முடியாது. ஸோ இவனை வந்து கலைக்காமல் அப்படியே செய்வோம், அப்படியே கவுத்தி போட்டு ஒரு கடி
ம் 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 நல்ல கிறிஸ்பிங்க. ம் இதுவுமே வந்து டீசலாக சாப்பிட முடியாது. என் வாயில் தெரிஞ்சிருக்கும், அங்கங்கே ஒட்டியிருக்கும். பட் வேறு வழி இல்லை, நான் இன்னொரு பைட் போய்க்கிறேன். ம் ம் வாவ் 130 ருபீஸ்க்கு பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ 130 ருபீஸ்க்கு வந்து நல்ல ஒரு பல்கான ஒரு பர்கர் கிடைக்குது, நல்லா இருக்குது. மெயினாக மேட்ரு என்னன்னா இவன் தான், இவன் கிறிஸ்பியாக இருக்கான். இவன் கடியே பல்ல கீழே இருக்க பேட்டி வந்து கடிப்பட்டுச்சு. சரி இப்படி காமிக்கிறேன், இவன் தான். ம் ம் வெஜ் பேட்டி இதில் வந்து இதுலேயுமே கார்ன்லாம் கூட போட்டுருக்கான். அப்படியே அம்சமாக இருக்கும், பயங்கரமாக இருக்குது. நான் கை தொடச்சிக்கிறேன். எடிட்டர் இதெல்லாம் போட்டுறாதீங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. ம் சரி. ஸோ இவன் செம்மையாக இருக்கான். அதுக்கடுத்து திரும்பி அகைன் வந்து நம்ம சீஸ் ஸ்வீட்டுக்கு தான் போக போகிறோம். இது என்ன ஸ்வீட்னா, அது பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்தோம்ல, இதில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டுமே கலந்து ஒரு கிளப் சாண்ட்விச். இது சாக்லேட் சாண்ட்விட்சு. இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ சாக்லேட் இருக்கும், அப்படியே வார்மாக இருக்கும், சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இதோட காஸ்ட்லாம் 100 ரூபா தான். இவனை இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், அப்படியே வருவான் பாருங்கள். பார்த்தீங்களா தனியாக வரேனா, அவ்வளோதான். இவனை பாருங்கள். ஓகே, இவனை அப்படியே அடிப்போம். ம் சைட்லேருந்து வரான், சைடில் இப்படி வரான் பாருங்கள். ம் மக்களே, பொண்ணா புரியாது சொல்லில் அடங்காது, டைலாக்லாம் அடிக்கிற அளவுக்கு பெஸ்ட்டாக இவன். அம்மா அந்த ஒயிட்டும் அந்த பிளாக்கும் கலந்து உள்ளே வந்து ஒரு செம்மையாக பிறந்து. எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே வந்து மஸ்ட்டாக பிடிக்கும். சாக்லேட் பிடிக்கணுன்றவங்க மஸ்ட்டாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் நம்ம வந்து சாண்ட்விச் ஷாப்பில் வந்து எல்லாமே சாப்பிட்டாச்சு. மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது டவர் பர்கரும் அண்ட் அந்த சாக்லேட் சாண்ட்விச் இருக்கு இல்லையா, அது வேறு லெவலில் இருந்தது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரைஸ் லவர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் லவர்னால் நீங்கள் வரலாம். ஏன்னா 90 ருபீஸ் அவங்க அவ்வளோ குவான்டிட்டி கொடுங்க. ஸோ இது வந்து நைட் ஃபுட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இல்லை, எப்பயாச்சும் நீங்கள் சில் பண்ணோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடனா இங்கே வரலாம். ஏன்னா இந்த ஷாப் வந்து 24 ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன், இதோட இந்த vlog கம்ப்ளீட் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணேன். அண்ட் டாடா பை.